காணாம போயிடுச்சு. இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி கம்பெனிங்க அந்த மாதிரிலாம் போயிட்டுறதுனால விவசாயமாக இப்படி கம்மியாகிட்டே வருது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன படத்தில் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லவ், ட்ரூ லவ் வந்து லாஸ்ட் மேரேஜ் ஆனாலும் சரி, உண்மையான லவ் என்னைக்கும் தோக்க. பசங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, அந்த லவ் பண்ணுறதுல வந்து எப்படி ஜெயிச்சு அந்த வாழ்க்கையும் விவசாயத்தை எப்படி காப்பாற்றுறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்சவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப எல்லாரும் நல்ல எல்லாரும் புதுமாக கல்ச்சரில் நல்லா வரணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஐயப்பன் சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் வாய்ப்பு. உணவு வந்து எப்படி தயார் பண்ணணும், அந்த மண்ணில் எப்படி வந்து விளைய வைக்கணுன்றதை வந்து அதை உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய விஷயம்தான். அது வந்து எல்லாமே ஏற்றுக்குவாங்க. அவங்க வந்து அதுமாரி உருக்கமாக சொல்லியிருக்காங்க. படம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குங்க. படத்தில் விவசாயத்தை பற்றி சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா விவசாயங்கிறது எல்லாருக்கும் வேணும், சாப்பாடுங்கிறது முக்கியம். அந்த சாப்பாடுங்கடா கடத்தல் போதை அப்படின்னு ஒரு வர்ற நேரத்தில் ஒரு விவசாயத்தை பற்றி சொன்ன ஒரு படமாக அந்த படத்தை பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா படம் சூப்பராக வந்திருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காரு ஐயப்பன் சார் படங்கள். படத்தில் என்ன சொல்ல வராங்க? மெயின் வந்து விவசாயிகள் பிரச்சனையை தான் மெயின் பேசியிருக்காங்க. விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனைகள், அவங்களோட விளைபொருட்கள் எல்லாம் விளைவிக்க முடியாமல் அவங்க படுற கஷ்டங்கள், அதனால அவங்க வந்து நிலங்களை வந்து விற்பனை பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வருது. இது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிலங்கள்லாம் நிறைய காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி கம்பெனிங்க அந்த மாதிரிலாம் போயிட்டுறதுனால விவசாயமாக இப்படி கம்மியாகிட்டே வருது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் தாண்டினோம்னாலே ஃபுல்லாக நிலங்க தான் இருக்கும், வயல்வெளிகள் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்டடங்க தான் நிற்கிதே தவிர ஒரு வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. நிலங்கள்லாம் இல்லாத போயிட்டுருக்கு. ஸோ அதனால இப்போ விவசாயம் சுருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இந்த படத்தில் வந்து அதுக்கான விழிப்புணர்வு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க சார். அவங்க நிலங்களை வந்து தன் உயிராக தான் நினைக்கணும் அப்படின்றத வந்து இதில் நல்லா சொல்லியிருக்காங்க. படம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. விவசாயத்தை பற்றி இப்போ யாருக்கும் தெரியல. பட் கட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். சொல்லுங்கள், இப்போ கேளுங்க. படம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. என்னென்னா விவசாயத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. விவசாயம் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. லவ், ட்ரூ லவ்வை பற்றி அது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன படத்தில் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லவ், ட்ரூ லவ் வந்து லாஸ்ட் மேரேஜ் ஆனாலும் சரி, உண்மையான லவ் என்னைக்கும் தோக்காதுங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காலத்தில் விவசாயம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமாம், அவங்க வந்து புரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. விவசாயத்தை வந்து விவசாயம் காமிக்காமல் ஃபேமிலியோட மிங்கிள் பண்ணி லவ்வபுல்லாக அதை அந்த எவ்வளோ கஷ்டத்துலேயும் விவசாயம் இப்படிலாம் இருக்காங்கங்கிறத காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இளைய தலைமுறைக்கு விவசாயம்னா என்னன்றதை புரிய வச்சுருக்குறாங்க. அதுபோல் இந்த காலத்து பசங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, அந்த லவ் பண்ணுறதுல வந்து எப்படி ஜெயிச்சு அந்த வாழ்க்கையும் விவசாயத்தை எப்படி காப்பாற்றுறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்சவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப எல்லாரும் எல்லாரும் புதுமாக இருந்தால் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் இவங்க நல்ல படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. காதல், அதாவது இந்த காலத்தில் வந்து காதல் இதுதான் ரொம்ப அதிகமாக பேசும் படமாக எல்லாருமே சொல்கிறாங்க. அது வேற ஸ்க்ரீன் பிளேல சொல்கிறாங்க. இவங்க வந்து காதலுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர் வந்து மாணவர்களும் கொஞ்சம் எடுத்து படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விவசாயங்களுக்கு நிறைய பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி மாணவர்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் வந்து விவசாயத்தை வந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அக்ரிகல்ச்சரில் நல்லா வரணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஐயப்பன் சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திறமை இருக்கிற எத்தனையோ பேர் வந்து திரைக்கு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. யூடியூப் இதில் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சோசியல் மீடியாலையும் பிரபலமாகி அவங்க வந்து வர்றது வந்து ஈஸி. ஏற்கனவே நிறைய பேர் நிறையா சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இந்த திரைக்கு பின்னாடி கஷ்டப்படுற எல்லா கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, நல்லா பேர் சொல்லக்கூடிய டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உண்மைக்குமே கஷ்டப்படுற எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். மகன் வந்து சூப்பராக இருந்தது. விவசாயத்தை மையமாக கொண்டு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஹீரோயின் பிள்ளைங்க வந்து
இளம் வயசுலேயே வந்து விவசாயம் தான் பண்ணணும், விவசாயம் பண்ணுற பொண்ணு தான் வேணும், பையன் தான் வேணுன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா பிளாட் போட்டு விற்கிற நேரத்தில் 1 ஏக்கர் இடமா இருந்தால் கூட அதில் பயிர் வச்சு நாம் முன்னேறணும், உழைக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஹீரோயின் தம்பி நல்லா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. படம் எடுத்த டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அந்த படம் சூப்பராக இருக்குது. படம் எவ்வளவு உன்னதமா இருந்துச்சு, எந்த அளவுக்கு ரியாலிட்டியா காட்டியிருக்காங்க? மெயினாக வந்து உணவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த உணவு வந்து எப்படி தயார் பண்ணணும், அந்த மண்ணில் எப்படி வந்து விளைய வைக்கணுன்றதை வந்து அதை உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய விஷயந்தான். அது வந்து எல்லாமே ஏற்றுக்குவாங்க. அவங்க வந்து அதுமாரி உருக்கமாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் பிள்ளையும் பையனும் வந்து சூப்பராக இருக்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மனசை உருக்குற அளவுக்கு வந்து தாயுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய உருக்கம், ஒரு சேலை எடுத்து கொடுக்குறது, ஒரு புள்ள ஒரு மண்ணில் உழைச்சி ஒரு சேலை எடுத்து தாய்க்கு கொடுக்குறது வந்து அதை விட பெருமை எதுவும் இருக்காது. எவ்வளோ சொத்து சுதந்திரம் கொடுத்தாலும் ஒரு தாய்க்கு அந்த சேலை கொடுக்கும்போது அவள் சந்தோஷப்படுறது, கண் கலங்கிறது வந்து உண்மையாகவே கண் கலங்குற மாரி இருந்துச்சு. நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா ஓடும் சூப்பராக. படம் நல்லா இருக்குது. விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. விவசாயம் எல்லாரும் பண்ணணும், படித்தா மட்டும் பார்த்தாது, விவசாயம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக டைரக்டர் சொல்லியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எந்த அளவுக்கு கருத்துள்ள படமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் அவங்களுடைய முன்னாடி உள்ள ஒரு சின்ன ஒரு லவ் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. படம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குங்க. படத்தில் விவசாயத்தை பற்றி சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா விவசாயங்கிறது எல்லாருக்கும் வேணும், சாப்பாடுங்கிறது முக்கியம். அந்த சாப்பாடுங்கிறத கரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சா கூட ஒரு டாக்டர் இருந்தாலும் இன்ஜினியர் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் 3 வேளை நம்ம சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. படங்கள் கொஞ்சம் கஷ்டமான ரொம்ப இதான படங்கள் நிறைய வந்திருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது சார்? படம் வந்து சினிமாங்கிறது வந்து வேற மாதிரி. நம்ம வாழ்வியலுக்கும் சினிமாங்கிறது வித்தியாசம். இந்த வாழ்வியலில் வந்து இந்த சினிமாவை சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செகண்ட் ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். உழவர் மகன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு விஷயத்த, இன்றைக்கி தேவையான ஒரு விஷயத்த ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி வேறு ஒரு பாதையில் போயிடுச்சு. விவசாயத்தை பற்றி படம் எடுக்கிறது எல்லாமே வெளிநாட்டு படம், ஆக்ஷன் படம், கஞ்சா, கடத்தல், கோதை அப்படின்னு ஒரு வர்ற நேரத்தில் ஒரு விவசாயத்தை பற்றி சொன்ன ஒரு படமாக இந்த படத்தை பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. முன்னாடி உழவன் மகன் விஜயகாந்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அதேமாதிரி இந்த படமும் உழவர் மகன் அப்படின்னு ஒரு பேரில் வந்திருக்கு. நல்ல ஒரு மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு கிடைக்கும் நம்புகிறேன். ஏன்னா விவசாயன்றது இன்றைக்கி ரொம்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கட்டடங்களாக போயிட்டு இருந்தால் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? ஸோ நல்ல விஷயத்தில் நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா விவசாயம், குடும்ப கதைகள், கிராமத்தில் எப்படி இருப்பாங்க, ஒரு குடும்பம் எப்படி வாழும், ஒரு குடும்பத்துலேருந்து எப்படி ஒரு விவசாயி வர்றாங்க, எதெல்லாம் போகிறாங்க, யார் மிரட்டுறாங்க, ஒருத்தரோட கதைகளை பொறுத்து. இப்போ ஒரு கிராமத்துலலாம் மிரட்டியெல்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. விவசாய கான்செப்ட்